மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை வேளையிலும் உம்முடைய அளவற்ற இரக்கம் ஆண்டவரே, அளவற்ற கிருபை அப்பா, உம்முடைய ஆண்டவரே கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுகிறார். உம்முடைய வசனத்துக்கு நேராக எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க, சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஜெபித்து உம்முடைய ஆளுகையில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சத்தம் ஒரு அழிலே சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். விசுவாசத்தை மேகம் போன்ற திரளான சாட்சி 11ஆம் அதிகாரத்தில் அநேக விசுவாச வீரர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது, இவ்வளோ சாட்சிகள். மேகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஹலோ, அவ்வளவு சாட்சிகள் இருக்கா. மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேகம் இருக்கோ அவ்வளவு இயேசுவை பற்றி தான விசுவாசம் உள்ள சாட்சிகள். இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தவர்களுடைய சாட்சிகள் அவ்வளவா இருக்குது. அதனால் பாவங்களையும் பாரங்களையும் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓடக்கடவீர்கள் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமேன்னு சொல்லிகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. தொடர்ந்து வார்த்தைக்கு நேராய் நம்முடைய செவிகளை, எண்ணங்களை, கவனங்களை இந்த பக்கமாகவே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நெருங்கும் நம் கவனம் திரும்பாதபடி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்துக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஏன் இயேசுவையே நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர்தான் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற தீயை அணையாமலும் காக்கக்கூடியவர். ஏசாயா 42:3 சொல்லப்படுகிறது, அவர் நெறிந்த நாணலை எரியாமலும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் காக்கக்கூடியவர். இயேசு கிறிஸ்துவை அவர் தான் அதை செய்யக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். பேதுருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள அநேக விசுவாச மறுதளிப்பு அதிகமாக இருந்தது, விசுவாச குறைவு அவனிடத்தில் அதிகமாக இருந்தது. என கவனிக்கணும். பேதுருடைய சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவனிடத்தில் விசுவாச குறைவு அவனிடத்தில் துவக்கத்திலிருந்தே நம்ம பார்க்க முடியும். அதை கடல் யாத்திரையில் அவங்க வரும்போது பெருங்காற்றையும் கடலையும் கண்டு அவர்கள் என்ன செய்தாங்க? பயந்தார்கள். அப்பொழுது பேதுருவை ஆண்டவர் சீசர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள், ஏன் பயப்பட்டீர்கள்னு சொல்கிறார். அல்லேலூயா. அற்ப விசுவாசிகளேன்னு திட்டார். இந்த மாதிரி பல சம்பவங்களை பேதுருவிடத்தில் பார்க்க முடியும். கடல் மேல் நடக்கிற சம்பவத்தில் காற்று அலை அதிகமாகும் போது அவன் ஐயோ ஆண்டவரே மடிந்து போகிறேன் பயந்தான். ஏன்? சந்தேகப்பட்ட அற்ப விசுவாசியன் அந்த இடத்துல அவனை கடிந்து கொள்கிறான். பல நேரங்களிலே அவன் விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தில் தடுமாறுகிறவனாக, விசுவாசத்தில் நிலைநிற்கக்கூடாதவனாக பல நேரங்களிலே பேதுருடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே கடைசி நேரத்தில் அவனுக்கு விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட யாவருக்குமே விசுவாசம் என்கிற ஒரு பரீட்சை உண்டு. நம் விசுவாசம் நம்ம அக்னியில் புடமிட போகும்போது நம்ம விசுவாசம் பொன்னை போல என்ன செய்திருக்க வேண்டும்? ஜொலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களோட மேலான அந்த பரிசுத்தமான விசுவாசம் என்ன செய்யப்படும்? புடமிடப்படும். புடமிடப்படும் போது என்ன செய்யப்படணும்? நம்ம வாழ்க்கை பொன்னாக நாம் விளங்குறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து நல்ல சத்தமாக சொல்லுங்கள். எல்லா விதத்திலுமே நாம் விசுவாசத்தில் நம்ம சோதிக்கப்பட்டிருப்போம். பேதுருவை போல பல நேரங்களில் அந்த விசுவாசத்தில் பல சோதனைகள் நம் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். பல இடர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு சம்பவத்தினால நம்ம பல நேரங்களில் சோர்ந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கும். கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கக்கூடிய நிலை வந்திருக்கும். இயேசுவை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் வாழ்க்கையில். ஆனால் இன்றைக்கும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நெறிந்த நாளை முறியாமல் மங்கியறிகிற தீ அணையாமல் காக்கிறவர் தான் உங்களை என்னை காத்து கொண்டு வருகிறார். பேதுருவை காத்தது அவர் தான்.
லூக்கா புஸ்தகம் எடுத்து வாசிங்க. லூக்கா புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். லூக்கா 22, 31, 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல, கோதுமையை சுழற்றினால் வாசிங்க. கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, நல்லா கவனிங்க, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க பார்ப்போம். அங்கே அவன் விசுவாசத்தை சோதிப்பதற்காக சாத்தான் என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறான். பேதுருவை நான் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்றான். அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன சோதிச்சு பார்க்கணும்? ஏதாவது ஒரு நெருக்கமான காரியம் வரும்போது அவன் தன்னை காட்டிலும் உங்களை விசுவாசிக்க மாட்டான். தன்னை காப்பாற்றுறதுக்கு உங்களை மறுதளிக்கிறதுக்கு அவன் தயாராக இருப்பான்னு சொல்கிறான். ஹலோ, தன்னை காத்துக்கொள்கிறதுக்கு உங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போக அவன் தயாராக இருப்பான்றான். இயேசு சொல்லுகிறார், அவனுடைய அவிசுவாசத்தை குறித்தும் தெரியும், பலவீனமாக இருக்கிறான்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் அனுமதிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவர் ஜெபம் பண்ணினார். அதை முன்னக்கூட்டியே அவனுக்கு சொல்கிறார், அப்பா இப்படி இருக்கு சம்பவம் அப்படின்னு சொல்லி. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை தலையிலோயா. ஏன் நாம் விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கி விட்டவர் அவர் தான். நம்ம விசுவாசத்தினால தான் நாம் என்ன செய்திருக்கிறோம்? நீதிமான் ஆகிறோம். சொல்றது புரியுதுங்களா? விசுவாசத்தினால தான் நாம் நீதிமான் ஆயிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கி விட்டதார், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மளை முன்குறித்தவர், நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னமே அறிந்து கொண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப தெரிந்து கொண்டவர் ஏற்ற வேளையிலே நமக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது நமக்குள்ள அவர் மேல் நம்பிக்கை வருகிறது, விசுவாசம் வந்தது. இவரேன் இரட்சகர், இவரேன் தேவன், இவரேன் பாவத்தை போக்கினவர், இவரேன் சாபத்தை போக்கினவர், இவரே என்னை மன்னிக்க வந்தவர், இவரே எல்லாம், இவரே சகலமும், இவரே சர்வமும், இவரே என் படைப்பு, இவர் தான் சகலத்தை உண்டாக்கினவர், இவரே எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகிறது. அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை நம்ம பின்பற்றுகிறோம். ஆனால் உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள், சாத்தான் இந்த காரியத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவன் ஒரு கூட்டத்தை அவன் சேர்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், சாத்தான் சோதிக்கிறதுக்கு கேட்டான்னு தெளிவாக சொல்றார். அப்போ ஒவ்வொருவருக்கும் நல்லா கவனிங்க, ஒரு சோதனை வரும், விசுவாச சோதனை எல்லாருடைய வாழ்க்கையில போயிருக்கும். அப்ப இன்றைக்கும் நம்ம அந்த விசுவாச சோதனையில விழுந்து போகாமல் இதுவரைக்கும் காத்து கொண்டிருப்பது தேவனுடைய ஜெபம்தான். உலகத்தால் வருகிற பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியில் இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டு இருக்கிறோன்னு சொன்னா அது அவருடைய ஜெபம். அவர் முன்னமே நமக்கு ஜெபிச்சிட்டார். பேதுருக்கு எப்படி ஜெபிச்சாரோ, நெறிந்த நாணலை முறியாம, மங்கி எறிகிற தீ அணியாம, நம்மளுடைய விசுவாச மறுதளிப்பு வராம, சோதனையில நம்ம விசுவாசத்தை விட்டு மறுதளிச்சு போகாம கர்த்தர் நமக்கு கிருபையாய் அவர் பண்ணின ஜெபம் இன்றைக்கு மறுதளித்து போகாமல் அவருடைய அன்புக்குள்ள நிற்கிறோம். தேவைகளுக்காக, சூழ்நிலைகளுக்காக, நெருக்கங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக, அல்லேலூயா, பாவங்களுக்காக, அதனால தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயேசுவை யாருன்னு தெரியாது மறுதளிச்சுட்டு போற கூட்டம் அவன் மறுதளிச்சான். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. தன்னுடைய தேவைக்காக, நம்முடைய தேவைக்காக, இயேசு நான் எதிர்பார்த்த தேவை எனக்கு சந்திக்கல, எனக்கு பெருசா செய்தரல அப்படின்றனால இயேசுவை மறுதளித்து போகிறவர்கள் உண்டு. அல்லது தங்களுடைய சுய இன்ப இச்சை, மாம்ச ஆசை இச்சை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்களுக்கு முன்பால கொண்டு தடுக்கலை போடுவான். அதில் விழுந்து விசுவாசத்தை விட்டு இவங்க மறுதளிச்சு போகணும். அப்போ அது எனக்கு இன்பம், மாம்சிக சுகம் எனக்கு இன்பம், அதை அனுபவிக்கிறதுக்காக என்ன செய்கிறேன்? இயேசுவை மறுதளித்து பின்வாங்கி இயேசுவுக்கு விட விட்டுட்டு எனக்கு அது தேவைன்றனால எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவங்களின் மத்தியிலே, பலவீனங்களின் மத்தியிலே, பல நேரங்களிலே சாத்தான் சோதிக்கும் போது நம்ம இயேசுவே மெய்யான தேவன் சொன்ன நம்முடைய நாவால அவரை மறுதளிக்கக்கூடிய நிலைகள் வந்தாலும் கூட இன்றைக்கும் கிருபையாய் நாம் விளக்கு அணிந்து போகாமல் கர்த்தர் உங்களை என்னை காக்கிறாருன்னு சொன்னா அவருடைய மேலான கிருபை. சொல்றது புரியுதுங்களா? அவர் பண்ணின ஜெபம், அதனால அவர் தான் பாதுகாக்க முடியும். விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவரும்
அதனால நமக்காக ஜெபித்தவர் அவர்தான், நம்மை தொடர்ந்து நடத்தக்கூடியவர் அவர்தான். அதனால நாம் யாரை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கணும்? திரளான சாட்சிகள் இருக்கு. அதோடு கூட இயேசுவை நோக்கி அவரை எப்படிலாம் விசுவாசித்தான்றதுக்கு சாட்சி 11ஆம் அதிகாரத்தில் சான்றுகள் சொல்லுகிறார். ஏறக்குறைய எல்லா பரிசுத்தவான்களையும் சொல்லிவிடுகிறார், ஏறக்குறைய எல்லா நபர்களையும் சொல்லிவிடுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். சொல்றது புரியுதுங்களா? எப்படியெல்லாம் தேவனை விசுவாசித்தாங்க. சோதனை காலங்களில, நம்ப முடியாத சூழ்நிலைகளில, ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களில. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார், சாராள் எப்படி விசுவாசித்தார், நோவா எப்படி விசுவாசித்தார், யோசேப்பு எப்படி தற்காலத்தில் எப்போ நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை முன்னாடியே எப்படி நம்பினான் அவன். அப்ப தேவன் மேல் அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. தேவன் அதை செய்வார், கர்த்தர் சொன்னதை அவர் நிச்சயமா செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கெல்லாம் இருந்தது. ஆபிரகாம் கொடுத்த வார்த்தை அவர் செய்வார் நம்பி இருந்தான். நோவாவுக்கு சொல்லியபடியே மழை வரும் அப்படின்னு அவன் விசுவாசத்தினால பேழை ஆயத்தம் பண்றான். யோசேப்பு முற்காலத்தில் இவர்கள் போய் கானான் தேசத்துக்கு போவாருங்கன்னு சொல்லி முன்னாடியே தன்னுடைய எலும்பை குறித்து சொல்லுகிறான். நீங்கள் போகும்போது என்னுடைய எலும்புகள் எடுத்துக்கொண்டு போங்கன்றான். அவங்க கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு அப்புறம் போய் சேர்றாங்க. முன்னாடியே அவன் விசுவாசத்தோடு பேசுகிறான். கர்த்தருடைய அந்த வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசித்தவனாக இருந்தான். கரங்களை வைத்து நல்ல சத்தமாக சொல்லுங்க. அப்போ இந்த விசுவாசத்தில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த குறை, விசுவாசம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் அடித்தளமே. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் பாருங்கள், பரிசுத்த வாழ்க்கையில் நிலை நிற்க முடியாது. நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொன்னால் விசுவாசம் இல்லாமல், இயேசுவின் மேலே உங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பரிசுத்தத்தில் நிலை நிற்க முடியாது. நீங்கள் ஜெபிக்கிறேன் என்னதான் ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லாத ஜெபம் இந்த கூரையை தாண்டவே தாண்டாது. நல்லா தான் சத்தமாக சொல்லுங்க, நல்லா முழு பலத்தோடு. அப்போ ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை நான் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசிகள்னு சொல்லியிருந்தார் ஆண்டவர். அப்போ இயேசு பரிசுத்தராக இருக்கிறது போல அவர் என் வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றி இருக்கிறார் நம்புறது முதல்ல விசுவாசம். தொடர்ந்து அந்த பரிசுத்தத்தில் நான் வளருவேன், நிலைத்திருப்பேன்றதே விசுவாசம் தான் நமக்கு. அப்போ ஜெப வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் விசுவாசத்தோடு ஜெபிப்பது, சொல்றது புரியுதுங்களா? வசனத்தை விசுவாசத்தோடு கேட்பது, எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்வது, தேவனுக்கு கொடுப்பது, எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி நல்ல முழு பலத்தோடு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தில் இப்படி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம், இப்படி நம்ம பயணித்து கொண்டிருக்கும் போது பேதுருவை போல சோதனைகள் அநேக நேரங்கள் வருகிறது. நமக்கு பொருளாதாரத்தில் சோதனை வருதுங்க, பாவம் என்கிற சோதனை நமக்கு முன்னாடி வருது. சில நேரத்தில் சில பேருக்கு பல விதத்தில் பல வடிவில் வரும். புரியுதா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் மூலமா, கணவர் மூலமா நீ விசுவாசத்தை மறுதளிப்பதற்கு அவர் உனக்கு இடர்லாம் வரலாம், உன் மனைவி உனக்கு இடர்லாம் வரலாம், பிள்ளைகள் உனக்கு இடர்லாம் வரலாம், சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் உனக்கு இடர்லாம் வரலாம், பணம் உனக்கு இடர்லாம் வரலாம், பாவம் உனக்கு இடர்லாம் வரலாம், பலவீனங்கள் உனக்கு இடர்லாம் வரலாம். சொல்லுங்க, எனக்கே இந்த பலவீனம், எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த காரியம், எனக்கே இது நடக்கணும், ஏன் இது சம்பவிக்கணும் அப்படின்ற சந்தேகம், தேவன் மேல உள்ள நம்பிக்கையில் இதெல்லாம் மாறுன்ற எண்ணம் வராமல் சந்தேகம் வரும்போது அப்போ இது நமக்கு அந்த எண்ணம் வந்துடும். அப்போ என்ன வருது? நம்ம நினைக்கிறது, இயேசு நான் நம்புகிறேன், எனக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எனக்கு எது வந்துடக்கூடாது, எதுவுமே தொற்றுக்கக்கூடாது அப்படின்னே நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அப்போ ஏதாவது வருந்த போது, நம்மளை இருள் சூழ்ந்துற போது என்ன வந்துடுது? நம்பிக்கை போயிடுது, குறைஞ்சி போயிடுது. ஏன் எனக்கு இதெல்லாம் நேரிட்டுது, ஏன் எனக்கு இதெல்லாம் வந்துச்சு? சொல்கிறது விளங்குதுங்களா? அதுதான் யோபுவே ஆமாம் கேட்குறான், நீங்கள் எல்லாவற்றையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் அவனுக்கு ஆசீர்வதித்து வச்சிருக்கிறீங்க, அதனால தான் அவங்க மேல் நம்பிக்கையாக இருக்கிறான்னு சொல்கிறான். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எல்லாம் அனுகூலமாக வந்துட்டே இருந்தால் அவங்க மேல் நம்பிக்கையாக இருப்பான். இல்லை, நீங்கள் ஏதாவது கை வச்சு பாருங்கள், அவன் விசுவாசத்துலேருந்து விலகுவான், அவன் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டு விலகி போகக்கூடும். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி உண்டு, இந்த மாதிரி காரியங்களும் உண்டு. ஏதாவது பாவம், நாம் முதலாளர்கள் கூட சொன்னேன், ஏதாவது ஒரு பாவங்கள் நீ விரும்புகிற காரியத்தை கொண்டு வந்து உனக்கு முன்னாடி போட்டு நீ தேவனை விட அதுதான் எனக்கு பெருசுன்னு அதை சூஸ் பண்ணிட்டு போகிற ஆட்கள் எல்லாம் உண்டு. சொல்கிறது புரியுதுங்களா? திருமணத்திலெல்லாம் பாருங்கள், நல்லா விசுவாசமாக இருப்பான், ஜெபம் பண்ணுவாங்க, தேடுவாங்க. ஏதாவது திருமணம் வரும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வந்து முன்னாடி போட்டு அதை விட்டு இதை பின்பற்றி போயிடுவான், தேவனை கூட விட்டு போயிடுவான். சொல்லுங்களேன், எத்தனை பேர் அப்படி மறுதளிக்கிறவர்கள் உண்டு? விசுவாசத்தில் அந்த சோதனைகள், அந்த பரீட்சைகள் வரும்போது
கர்த்தருடைய ஜெபம்தான் உங்களை என்று இதுவரைக்கும் காத்திருக்கிறது. எவ்வளோ நேரங்களில் நம்ம மறுதளிச்சு போயிருக்கணும். அது அழகா ஒரு பக்தன் பாடினார், உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன்னா இந்த உலகே அறியும். சொல்லுங்க, உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவன் இந்த உலகே அறியும். உதவாத என் வாழ்வில் உறவாணி, நீங்க இல்லாம என் வாழ்வு விடியாதே. உறவாணி பெயர்களை உயர்த்தலாம், நீங்க இல்லாம என் வாழ்வு விடியாதே. நீங்க இல்லாம என் வாழ்வு விடியாதே. நீங்க இல்லாம என் வாழ்வு விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம்னா உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான் நல்ல கைகளை மேல உயர்த்தி, அப்பா தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். சத்தமா, உதவாத என்னில் நீர் நீங்க இல்லாம என் வாழ்வு செழிக்காதே. உதவாத என்னில் நீர். எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி, என் வாழ்வு செழிக்காதே. நீங்க இல்லாம என் வாழ்வு விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா, நல்ல உற்சாகமாய் உலகளத்தோடு. அவர் மறந்திருந்தால், இல்லையா சொல்லுங்க பார்ப்போம், அவர் மறந்திருந்தால் நம்ம வாழ்க்கை இப்போ முடிஞ்சிருக்கும். அவர் நினைச்சதுனால இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தொடர்ந்து ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தில் தொடர்ந்து அவரை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. உடைந்த பாத்திரம்னா அது யாருக்கு தெரியும்? நம்ம ஒன்றும் இல்லைன்றது அவருக்கு தெரியும். உதவாதவன் அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு நல்ல ஒரு நிலையில் நம்ம உட்காந்துருக்கலாம், பயன்படுற பாத்திரம் மாதிரி தெரியலாம், ஒரு நல்ல நிலையான விசுவாசம் உள்ள பாத்திரம் மாதிரி தெரியலாம். எத்தனையோ தரம் மறுதளிச்சது, நீ அவரை மறந்து போனது அவருக்கு நல்லாவே தெரியும். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நினைச்சதுனால இன்னைக்கு நம்ம வாழ்கிறோம். அவர் நம்ம நினைச்சார், அவர் பிழைத்திருன்னு சொன்னார் அவர் நம்மளை பார்த்து. சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசமாக இருங்க. எந்த சூழ்நிலையிலுமே தேவன் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த காரியங்களிலுமே நீங்கள் இடறி போகாதபடி தேவன் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை மட்டும் விடக்கூடாது. அதான் சொல்ற, விசுவாசம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளம். அதை வச்சு தான் நீங்கள் விசுவாச பரிசுத்தத்தில் வளர முடியும். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கையில் வளர முடியும், கர்த்தருக்காக எழும்ப முடியும், பிரகாசிக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும், எதையும் கொடுக்க முடியும், எதையும் அர்ப்பணிக்க முடியும்னா தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. ஆமாம். அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது அவன் சொல்லுகிறான் இல்லையா, ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் முதல்ல வியாதியாக இருக்கிறான் நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் வரேன் அப்படின்றார். என்னை கவனிக்கணும். உடனே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இல்லை நான் வரேன்ப்பா அப்படின்றார். அப்போ உடனே சொல்கிறான், ஐயோ நீங்கள் வரதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன்
சுகமாவான்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, என்ன சொன்னார்? இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. ஒரு வார்த்தையை நம்புங்க. வார்த்தையாகி இயேசுவின் மேல் நம்பிக்கையாயிருங்க. அவர் சொன்னா போதும் என் வாழ்க்கை மாறிடும். அவர் நினைச்சா போதும் என் வாழ்க்கை மாறிடும். தேவகுமாரன் நம்மளை நினைச்சா போதும். அல்லேலூயா. என் சூழ்நிலை மாறி போகும், என் தரித்திரம் மாறி போகும், என் கடன் பிரச்சனை மாறி போகும், என் போராட்டம் மாறி போகும், எனக்குள்ள இருக்கிற பாவ வாழ்க்கை ஓடி போகும், அடிமைத்தனத்தின் கட்டு உடைந்து போகும், என் பலவீனம் காணாம போயிடும். தேவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அல்லேலூயா. குஷ்டரோகி வர ஆண்டவரே சித்தமானா சுத்தமாக்குன்னு சொன்ன உடனே ஒரே வார்த்தை தான், சித்தம் உண்டு சுத்தமாகு. ஒரே வார்த்தையில சுகமானா. அல்லேலூயா. அவர் தாங்க நம்மளை சுகப்படுத்துகிறவர். அவர் வார்த்தையை அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கையாயிருங்க. ஒரு வார்த்தையில் அவர் நம்மை சுகப்படுத்தக்கூடியவர். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை அவர் நினைச்சிட்டா போதும், நம் வாழ்க்கிற பலவீனமெல்லாம் மாறி நம்ம ஆரோக்கியமாயிடுவோம். சுகம் கிடைத்து விடும் சரீரத்தில். அவர் நினைக்கிறதுக்கு தான் அவரையே பார்த்துட்டு இருக்கணும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவள் வந்து தன் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாயிட்டான். அடையிலே சொல்லுங்க பார்ப்போம். பார்வை வேணும்னு கேட்டான், அடைவாயாகன்னு பார்வை அடைஞ்சிட்டான். ஒரே வார்த்தை தான் கர்த்தர் சொன்னார். அடையிலே சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் பார்வை நம்ம மேல பட்டா போதும். அவர் பிழைத்திருன்னு சொன்னதுனால தாங்க இதுவரைக்கும் நம்ம பிழைத்திருக்கிறோம். நம்மளை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னார். அதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். நீங்களும் நானும் மரணத்துக்கு பாத்திரவான்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நானும் யாரு? மரணத்துக்கு பாத்திரவான்கள். நெடு சுத்திகரிப்பு கூடத்தில் சொன்னேன், மரணத்துக்கு பாத்திரவான்களை உங்களை என்னையும் ஜீவனுக்கு பாத்திரவான்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவர் மேலே வைத்த விசுவாசத்தினாலே நமக்குள்ள என்ன வந்திருக்கிறது? கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. நம் மரணத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல, ஜீவனுக்கு பாத்திரவான்களாக இப்பொழுது இருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை தான் நம்மளை பிழைக்க வைத்தது. அவர் சொன்ன வார்த்தை சுகப்படுத்துது. அவர் சொன்னா நமக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னார். அவன் ஆசீர்வாதமா தான் இருந்தான். இல்லையா? சொல்லுங்க பாப்பா. ஒரே வார்த்தை தான் பேதுரை பார்த்து சொன்னார், வலையை கொண்டு போய் ஆழத்தில் போட்டான். வலையை நிறைய மீன்கள் அகப்பட்டது. ஒரு வார்த்தை. அதான் சொன்ன, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர். அதான் விசுவாசம். தேவன் அதை தான் உங்கள்கிட்ட என்னட்ட இதில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சத்துரு பல காரியங்களை உங்களை சோதிக்க வரலாம். பல காரியங்களை ஏற்கனவே நீங்கள் அந்த சோதனையை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இன்னும் சில காரியங்கள் வரலாம். ஆனால் விசுவாசத்தை விடாமல் நில்லுங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அவர் நினைச்சா போதும், அவர் தொட்டா போதும், அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அல்லேலூயா. சுகம் கிடைச்சிரும், விடுதலை கிடைச்சிரும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் என்ன வந்துடும்? பிழைப்பு வந்துடும். தொடர்ந்து நம்ம ஜீவனோடு வாழ்வோம். ஆமாம், தொடர்ந்து நம்ம ஆசீர்வாதமாக வாழ்வோம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். பவுல்கிட்ட ஒரே வார்த்தை தான், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கும். அதனால் உன் மூலமாக எல்லாருக்கும் தயவு பாராட்டேன். முடிஞ்சு. என்ன புயல் காற்று, என்னென்ன புயல் காற்று பேரெல்லாம் இப்போ வைக்கிறாங்கல்ல, அப்போவே பேர் வச்சுட்டாங்க. நீங்கள் பைபிள் பார்த்தா எல்லாம் பேர் வைக்கிறாங்க. அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாடியே பவுல் காலத்தில் இந்த புயலுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்கிறார். பிரைஸ்ல அந்த புயல் காற்று அவங்க வந்து கப்பலை அடித்து நொறுக்கி சேதம் பண்ணி, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எந்த பக்கம் போகிறதுன்னு வழி தெரியல, இருள் சூழ்ந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எல்லா நஷ்டம் வந்தாலும் ஜீவனுக்கு பாதுகாப்பு அவர்களுக்கு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால விசுவாசத்தை மாத்திரம் என்ன செய்யாதீங்க, விடாம யாரை நோக்கியே ஓடுங்க. சத்தமா சொல்லுங்க, யாரை நோக்கியே ஓடுங்க? அவரை நோக்கி நீங்க நினைங்கப்பா. என்ன நீங்க ஒரு வார்த்தை சொன்னாப்பா தான் நம்பிக்கை. அப்படி சொல்லி பழகணும். உங்க வார்த்தையினால் அவங்க சுகம் பெற்றாங்க. ஆண்டவரே, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உனக்கு வேதத்தில் இருக்கிறது. 100 வயதான ஆபிரகாமின் வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர் என் வாழ்க்கையிலும் செய்வதற்கு நான் நம்புகிறேன். ஆண்டவர், உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு எனக்கும் செய்ய நீங்க வல்லவராகத்தான் இருக்கிறீர். என்னை ஆசீர்வதிக்க நீங்க வல்லவராகத்தான் இருக்கிறீர். என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீங்க வல்லவராகத்தான் இருக்கிறீர்.
அந்த குஷ்டரோகி ஒரே வார்த்தையில சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொன்னீங்க. என்னையும் சுத்தப்படுத்த உங்களால் ஆகும். படிக்க எடுத்து கொண்டு போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுனார். உன் பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கா? அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதுக்கு காத்துரு. ஆண்டவரே, யார் என் பாவத்தை மன்னிக்கலாம் பரவாயில்ல, நீங்க என் பாவத்தை மன்னிக்கணும். நான் யாராவது வந்து உன்னை மன்னிச்சிட்டுப்பான்னு சொல்றலாம், உனக்கு கிருபை கிடையாது. யாரும் பாவத்தை மன்னிக்கணும், நீ பாவம் மன்னிக்கப்படணும். ஏங்கண்ணா, இயேசுவும் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார்னா அதுதான் கிருபை. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து போனார், ஒரே வார்த்தை. இன்னைக்கு அவர் சொன்னதுனால தான் நம்ம நீதி உள்ள பிள்ளைகளா, பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா, நம்ம தேவ சமூகத்தில் இன்னைக்கு நீங்கள் நானும் உட்காந்துருக்கிறோம். கரங்களை வைத்து சொல்லுங்க. எந்த நெருக்கம் வந்தாலும் விசுவாசமாக சொல்லு, தேவன் நினைச்சார்னா இந்த சூழ்நிலை எனக்கு மாற்ற முடியும். அல்லேலூயா. தேவன் நினைச்சார்னா எனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும், என்னை மேன்மைப்படுத்த முடியும், எனக்கு நல்ல வழிகளை தர முடியும். என் தேவன் எனக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கு. எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ என் தேவன் அதுக்கு எனக்கு அதை செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், யோசுவாவை தலைமைத்துவத்துக்கு தெரிந்து கொண்டார், தலைமைத்துவத்துக்கு கொண்டு வந்தார். காலேப்புக்கு அந்த இடத்தை சுதந்திரிக்கணும் வைத்திருந்தார். விசுவாசித்த 2 பேருமே அதை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க யோசேப்பை மேன்மைப்படுத்தணும் வைத்திருந்தார், மேன்மைப்படுத்தினார். தாவீதை ராஜாவாக்கன்னு விரும்பினார், தாவீதை ராஜாவாக்கினார். ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குன்னு மாற்றினார். நம்பினாங்க, விசுவாசித்தாங்க, நடந்தது. நீ நம்பினா நல்லா கைத்தட்டி சோத்திரம் பண்ணி சொல்லு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், சுகந்தரித்தார்கள் அப்படின்னு தான் வேதத்தில் பார்க்கும். அதனால் உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. அல்லேலூயா. நம்பினவர் ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். கைவிட்டார்ன்ற சரித்திரமே இது வரைக்கும் இல்லை. சோதர் அல்லேலூயா. அவர் நம்பினவங்களை கைவிட்டுட்டார் அப்படின்ற சரித்திரமே கிடையாது. அதனால் நம்பிக்கையில் உன் வாழ்க்கையில் வருகிற எந்த காரியத்திலையும் நீ அவிசுவாசமாக சந்தேகப்பட்டுறாத, பயப்பட்டுறாத. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் மாற முடியலையா, நான் எதிர்பார்க்குற மாதிரி பரிசுத்தமாக வாழ முடியல, நீதியாக வாழ, அதுக்கும் இயேசுவை நம்பு. இதை தருவது நீங்கள் தான் ஆண்டவரே. பரிசுத்தம் எனக்கு தருவது நீங்கள் தான், விசுவாசத்தை எனக்கு தரது நீங்கள் தான், நீதி எனக்கு தரது நீங்கள் தான். அல்லேலூயா. ஒன்றொன்றுக்கு என்ன வேணும் உனக்கு? விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை அது மாறும். சூழ்நிலைகளை எப்படி மாற்றுவார்னு உன் நம்பிக்கை சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக்கி தருவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறும் உனக்காக. ஹலோ, எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலைகளை உனக்காக அவர் என்ன செய்ய முடியும்? சாதகமாக்கி கொடுப்பார். அவர் எப்படி மாறும், ஏதா மாறும், எப்படி நடக்கும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. உன் நம்பிக்கை நிமித்தமாக கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு கிரியை செய்வதற்கு என் தேவன் இன்றைக்கும் வல்லமையுள்ளவராகத்தான் இருக்கிறார். கைசர் அல்லேலூயா. அதுக்கு தான் சொன்ன, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீய அணையாமலும் காக்கிறவர் அவர். சோத்திரம். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அதனால் அவரை நோக்கி எத்தனையோ முறை நம்ம விசுவாசத்தில் வந்த சோதனைகள், வாழ்க்கையில் வந்த காரியங்கள்னால நம்ம அவரை மறுதலிச்சு போயிருக்கக்கூடும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருந்திருக்க முடியாது. நீ தேவ பிள்ளையாக சமூகத்தில் உட்கார்ந்துருக்க முடியாது. உன் முன்னாடி வந்த பாவம், உன் வாழ்க்கையில் வந்த நெருக்கங்களோ, உன் வாழ்க்கையில் வந்த பாதிப்புகளோ, பிரச்சனைகளோ நீ எப்போ ஓடி இருக்கக்கூடும். இன்னைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள நிற்கிறேன்னா அவர் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவர் உனக்காக ஜெபித்து இருக்கிறார். அதாவது நீ மறுதளிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் உன்னை கவுத்த முடியும். நீ எப்படியாவது பலவீனத்தில் அப்படி இப்படி ஆயிட்டு கூட இயேசுவை விடாமல் பார்த்து பிடிச்சி நின்றுட்டேன்னா உன்னால் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு தவறிட்டா பலவீனத்தில் அவன் சோதனையில் பேதுரு விழுந்துட்டாலும் கூட தேவனுடைய வார்த்தை அவனை திரும்ப உயிர்ப்பித்து விட்டது. கரங்களை தட்டி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை அவனை உயிர்ப்பிச்சிருச்சு. அவர் ஜெபம் உயிர்ப்பிச்சிருச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திரும்பவும் பிரகாசித்தார், திரும்பவும் பலன் கொடுத்தார், திரும்ப விசுவாச வீரனா மாறினார், பரிசுத்தவானா மாறினார். அல்லேலூயா. அநேகருக்கு முன்மாதிரியான நபராக பேதுரு மாறினார். அல்லேலூயா. அப்படி உங்களை என்னை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எல்லா காரியத்திலையுமே இதுவரைக்கும் உன்னை காத்தவர் இனிமேல் உன்னை காக்க வல்லவர். எல்லா காரியத்திலையுமே நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்கணும். என்ன சொல்லிட்டே இருக்கணும்? தேவன் மேலே விசுவாசம். என் தேவன் செய்வார், என் தேவன் நடத்துவார், என் தேவன் மாற்றுவார். இதுலேயும் கொஞ்சம் கூட அசராதைங்க. சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் கூட இப்படி என்ன செய்யக்கூடாது, அசரவே கூடாது. அல்லேலூயா.
எந்த காரியத்துக்கும் அவர் மேலே உறுதியான நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 6வது வசனத்தில் சொல்லுகிறார், வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாரா? பலன் அளிக்கிறார். அவர் நீ அவரை தேடுறியா, உனக்கு பலன் கொடுக்கிறார். என்ன பலன் நீ எதிர்பார்க்கிறியோ அதை அவர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் ஒரு நாளும் நான் அவரை தேடுறேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இது வந்துருச்சு, அது நடந்துருச்சு நான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க. புலம்பி அவிசுவாசமாக புலம்பி அழாதிருங்க. கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்க. அல்லேலூயா. எந்த சோதனையிலும் விழாமல் அவர் உங்களை காக்கிறதுக்கு தேவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணி உங்களை பாதுகாக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார். நிறைந்த நாணல உன்னை உன் விசுவாச குறைவில் உன்னை விழுந்து போகாமல் காத்தது, இதுவரைக்கும் காத்தது அவர் தான். உன்னை விசுவாச வீரனாக மாற்றுவார். விசுவாசத்தில் நல்லா வளர்ந்துருங்க. சில பேர்கிட்ட அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஏதாவது நீ விசுவாசத்தில் சிறப்படணுன்னே கர்த்தர் கொண்டு வருவார். சில காரியங்கள் சாத்தான் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறானா, விசுவாசத்தில் சிறப்படுறதுக்கே தேவன் சில நேரங்கள் அனுமதிக்கிறது உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு எழும்புங்க. நீங்கள் உறுதியுள்ளவர்களாக முடிவே எடுங்க. எந்த காரியமும் எதுவுமே என்னை இனிமேல் எதுவும் செய்யாது. என் தேவன் நடத்துவார், என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். இதோடு கூட அந்த நல்ல காரியங்கள் தேவன் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் செய்துக்கிட்டே போனீங்கன்னா, அந்த விசுவாசத்தோடு மற்ற காரியங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அதுபோல தான் அந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவர் நினச்சிட்டா போதும். அல்லேலூயா. அதையே திரும்ப 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 நான் சொல்ல வர்றதில் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த ஒரே காரியத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான் என் தேவனால் முடியும். அவரையே பார்த்துட்டு கர்த்தர் செய்வீங்க ஆண்டவரே, நீங்கள் நடத்துவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுங்கள். எல்லா காரியத்துக்குமே சொல்கிறேன். உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்காக, உங்கள் விடுதலைக்காக, உங்கள் சுகத்துக்காக, உங்கள் நன்மைக்காக, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் குடும்ப நன்மைக்காக, உங்கள் கணவர் நன்மைக்காக, பிள்ளைகள் நன்மைக்காக, எல்லா நன்மைக்காகவும் தேவன் நிச்சயமாய் செய்ய முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார் என்று நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்ல. எல்லாம் அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு நேராக ஆமென் கர்த்தருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தொடர்ந்து ஆண்டவர் கடந்த சில வாரங்களாகவே இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் உங்களை வலியுறுத்தி கொண்டு வருகிறார். அதனால் சபையை தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலை நிற்கும்போது அதில் உறுதிப்படுத்த, அதில் இன்னும் நீங்கள் பலனடைய கர்த்தர் விரும்புகிறார். சபை அந்த விசுவாசத்தில் எழும்பும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஒரு நாளும் ஆமீன் கர்த்தரை விட்டு விலகுற ஆமீன் ஆமீன் அந்த இருதயம் நமக்கு வேண்டாம். ஆமீன் அவரை நோக்கி பார்த்து அவரை பிடித்து கொண்டு பலனடைந்து எழும்புகிற நல்ல ஒரு இருதயத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுவோம். கரங்களை உயர்த்தி எல்லாம் அந்த நல்ல தேவனுக்கு மகிமைப்படுத்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் நல்ல ரட்சகரே, எங்கள் நல்ல போதகரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாச தகப்பனே, எங்கள் விசுவாச தந்தையே, எங்கள் தேவனே, எங்கள் தெய்வமே, அப்பா உமக்கு மகிமை ராஜா. பேதுருவினுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அன்றை ஜெபித்த தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்காகவும் நீ ஜெபித்திருக்கிறீரப்பா. இந்த எத்தனையோ காரியங்கள், தடுக்கல்கள், ஆண்டவரை இடர்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்த போதும் நெறிந்த நாளலை முறியாமல் மங்கியறிய தீ அணையாமலும் காக்கிற தெய்வம் நீங்க மட்டும்தான் அறிந்திருக்கிறோம். எங்க விசுவாசம் ஒளிந்து போகாதபடி காக்கக்கூடியவர் நீர் மாத்திரம் அறிந்து
நாங்கள் உமையே நோக்கி பார்க்கிறோம். எங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ செய்ய முடியும். நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எல்லாம் மாறும் ராஜா. இந்த பாவங்களை மன்னித்தது நீங்க தான், எங்களை பிழைத்திருக்க பண்ணியது நீங்க தான், எங்களுக்கு சுகம் கொடுத்தது நீங்க தான், எங்களை ஆசீர்வதித்தது நீங்க தான். இன்னும் எங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீங்க தான் ஆண்டவரே. கையை வைத்து சொல்லுங்க, நீங்க தானப்பா. உமக்கு ஸ்தோத்திர. சபைக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பீரா ஆண்டவர்? யாரெல்லாம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறார், இந்த பிள்ளைகள் மேலெல்லாம் கிருபை வருவதா? இந்த விசுவாசத்தில் எழும்புவார்களா? என் வாழ்க்கை நீ அவ்வளோதானா? நாம என் சூழ்நிலை அவ்வளோதானா? என் குடும்பம் இப்படி தான் போகுமா? என் நிலம் இப்படி தான் போகுமா? அப்படியே மனநிலையில் நீங்கள் இல்லாமல் இல்லை. என் தேவன் என்னை அதற்கு அழைக்கலை. இப்படியே போகிறதுக்காக அவர் அழைக்கலை. அவர் மேலே நம்பிக்கை வச்சு எழும்புன்றார். அவர் மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கு எழும்பு. ஆமென். அவர் மேலே விசுவாசம் வைத்து எழும்பு. அவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவர் எல்லா பகுதியிலும் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும். கண்ணீரோடு வேதனையோடும் பிரச்சனையோடு வாழ்வதற்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. பாவத்திலே உழன்று கிடக்க உன்னை அழைக்கவில்லை. ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கூட தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை. ஆமென். உன் வாழ்க்கையை உனக்கு முன்னாடி இருக்கிற எந்த காரியத்தையும் நீ பார்க்காத, அதை கண்டு ஆமென் அல்லேலூயா நீ மறுதலிச்சு போகாதபடி இதுவரைக்கும் உன்னை அவர்தான் காத்து வருகிறார். விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இதுவரைக்கும் தேவன் தான் உன்னை கிருபையாய் காத்து வருகிறார். ஆமென். தொடர்ந்து அவரை நோக்கி ஓடும். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எவ்வளவு இருக்கிறது, நமக்கு வேதத்தில் எவ்வளவு இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு முன்பாக சாட்சிகள் எத்தனை இருக்கிறது, எத்தனையோ சாட்சிகள் நமக்கு உண்டு. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நீங்க பொறுமையோடு ஓடுங்க, இலக்கை நாம் அடைவோம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் பாருங்க, கல்லனை பார்த்து சொன்னார். அவன் ஆண்டவரா அந்த சூழ்நிலை நம்பிடாம பார்த்தீங்களா? எந்த சூழ்நிலை நம்ம தன்னோடு கூட சிலுவையில் மரித்து தன்னோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறவரை நான் அவர் சமமாக தானே இருக்கிறோன்னு இன்னொருத்தன் பரியாசம் பண்ணுறான். அவனால் நம்ப முடியல. ஆனால் தன்னோடு கூட அவர் சிலுவையில் அறையுண்டிருந்தாலும் அவரை தேவகுமாரன் என்று அறிந்திருந்தான். ஆமென். ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீங்க என்னை நினைத்தருள வேண்டும் என்று சொன்னான். ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் அவனை நினைத்தார். கர்த்தர் அவனை ராஜ்யத்தில் நினைத்தார். அவனை கைகளை உயர்த்தி அந்த தேவன் அவன் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னான். அவன் விசுவாசித்தான் தேவனை, நம்பினான் அவன் கர்த்தரை. சொல்லுங்களம்மா, விளங்குதா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். உடனே சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட ஆமென் ஆமென் அவன் பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். எந்த சூழ்நிலையில கர்த்தரை நம்பும் போது உன் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். நீங்க விசுவாசத்துல உறுதியா நில்லு. விசுவாசத்துல மன உறுதியாய் காணப்படும். கர்த்தர் தொடர்ந்து கிருபை பாராட்டு. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்த்துகிறோம் நல்ல பிதா.